ராதே கிருஷ்ணா வணக்கம். உங்கள் சிகேமா பேசுகிறேன். ராமகிருஷ்ணரோட நவராத்திரியில் இன்றைக்கி ராமகிருஷ்ணர் என்ன பாடல் பாடுறாரு அப்படின்னு கேட்கலாமா நம்ம. அன்னை என்னும் ஷியாமாவின் அருட்பாத விண்வெளியில் என்னுடைய மனப்பட்டம் எழுந்துயர்ந்து பறந்ததம்மா. செம்மையாய் அறிந்து தெளிந்தவரிடத்தே இம்முறை எளியன் ஒரு விதமாக பாவனை ரகசியம் யாவும் அறிந்தேன். இரவிலா தேசம் ஒன்றில் இருந்து ஒருவன் என்னிடம் வருகை தந்துள்ளான். இனிமேல் பகலை இரவில் இருந்து தனிப்பட பிரிக்கும் தன்மையை அறியேன். எந்த நன்மையும் என் பூசணையால் வந்துவிடவில்லை. வந்த தூக்கமும் மத்தியில் கலைந்தது. மறுபடி எப்படி நித்திரை கொள்வேன்? நேத்திரம் இரண்டும் யோக விழிப்பில் உறங்காதுள்ளன. யோக நித்திரை தன்னில் உன்னோடு கலந்திட நல்லருள் காட்டுக தாயே. தூக்கம் தன்னையே தூங்கிட வைத்தேன். காளியும் பிரம்மமும் ஒன்றென அறிந்து தர்மம் அதர்மம் இரண்டையும் தொடர்ந்து ஆசை முக்தி அவைகளின் முன்னே சிரமது தாழ்த்தி வணக்கம் செய்வதாய் பிரசாதருமே பேசி நிற்கின்றார். அன்னையின் அபய திருவடி அதனில் என்னுயிர் வைத்து எய்தினேன் சரணம். உலகச் சந்தையில் உடலினை விற்று நலமிகு துர்க்கையின் நாமம் வாங்கினேன். வேறொரு வீடு தேடி வீணிலே அலைய வேண்டாம். மாறுதல் இன்றி உன்றன் மனையிலேயே வாழ்வாய் நெஞ்சே. நாடி நின் அகத்தின் உள்ளே நலமுற பார்த்தால் நீதான் தேடிய செல்வம் உன்னை தேடி வந்திருக்க காண்பாய். அறையினில் ஆழ மூழ்கி நோக்கினால் அனைத்தும் நல்கும் இறைவன் எனும் சிந்தாமணியை எதிரில் காண்பாய். எத்தனை மணிகள் அங்கே எழில்மிகும் வண்ணம் தோன்ற புத்தொளி வீசி வாயிற்புறமெல்லாம் கிடக்கும் பாராய் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ராமகிருஷ்ணர் ராம் பிரசாதரோட பாடல்களை பாடி அப்படியே பரவச நிலையில் இருக்கார். நவராத்திரியின் 2ஆம் நாளான இன்றைக்கி நாமளும் ராஜேஸ்வரியை நம்ம மனசுக்குள்ளார தேடணும் அப்படின்னாக்கா எங்கே இருப்பாங்க அவங்க? நம்ம மனசுக்குள்ளார தான் அப்படியே புத்தொளி வீசி சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க. ராஜேஸ்வரியோட அருள் ஆசி அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே.